ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது காலை நேரத்தில் பறந்து செல்கிறது, ஹிமாசன் வயிறு காலியான நிலையில், வதரூஹு பிதானன் அது மாலையில் திரும்பி வருகிறது வயிறு நிரம்ப. சுப்ஹானல்லாஹ். காலையில் செல்லக்கூடிய பறவை எங்கே செல்கிறது? எங்கே அதனுடைய உணவை சம்பாதிக்கிறது? அதற்கு உணவளிப்பவன் யார்? அல்லாஹ். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் ஒரு ஹிக்மத்தை எமக்கு அறிவுறுத்தினார்கள். அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை நீங்கள் உறுதியாக கொண்டால், காலையில் நீங்கள் அல்லாஹ் பறவைகளுக்கு உணவளிப்பது போன்று உங்களுக்கும் உணவளிப்பான். காலையில் அந்த பறவை உணவை தேடி பறந்து செல்கிறது. அது கூட்டுக்குள்ளே உட்கார்ந்து அல்லாஹ் எனக்கு உணவளிப்பான் என்று இருக்கவில்லை. எனக்கு உணவளிக்கக்கூடிய பொறுப்பாளன் அல்லாஹ், என் கடமை என்ன, நான் கிளம்ப வேண்டும் என்று காலையிலே அதிகாலையிலே அதிகாலையிலே அது கிளம்பி செல்கிறது. அப்போ அல்லாஹ் காரணிகள் இல்லாமல் அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய தவக்குலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பறவைக்கு உணவளிப்பான் நம்பிக்கை வைத்திருக்கும் காரணத்தால். அது போன்று நம்பிக்கை வைத்திருந்தால், தவக்குலை உறுதியாக வைத்திருந்தால், அல்லாஹ் என்னுடைய வாழ்வாதாரத்திற்கும் பொறுப்பேற்பான். ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்குரிய காரணிகளை தேட வேண்டும். பறவை அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறது, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட காரணத்தால். ஆனால் காலையில் உணவுக்காக அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வை வணங்கி செல்லக்கூடிய அந்த பறவை எங்கே? காலையில் ஃபஜ்ரை கூட தொழாமல் அதை தொலைத்து எம்முடைய பாதுகாப்பை அல்லாஹ்விடத்திலே வேண்டக்கூடிய நாம் எங்கே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஃபஜ்ரை தொழுவாரோ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பார். அல்லாஹ்வின் பாதுகாப்பை எடுத்து அல்லாஹ் கொடுத்த ஹலாலான முறையை பயன்படுத்தி யார் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடி அல்லாஹ்வை பொறுப்பாளராக ஆக்குவாரோ அவருடைய தவக்குல் தான் மேன்மையானது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இல்லாமல் அவர் அந்த நாளிலே எந்த முயற்சி செய்தாலும் யாருடைய தவக்குலை அவர் எடுத்துக்கொள்ள முடியும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால் தான் சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், அல்லாஹ்வை நீங்கள் நெருங்க வேண்டும் என்றால், அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டும் என்றால், இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். இப்போ தொழுகை இல்லாமல் அல்லாஹ்வை ஒரு மனிதன் அடிப்படை ஈமானுடைய தகுதியோடு அழைக்காமல் அவன் மீது பொறுப்பை வைத்து எந்த பலனும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பறவைக்கு அல்லாஹ் உணவளிப்பதை போன்று உங்களுக்கும் அல்லாஹ் உணவளிப்பான், நீங்கள் உறுதியான தவக்குலை கொண்டிருந்தால். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அதை புரிவதற்காக இந்த நிகழ்வை பாருங்கள். யமன் தேசத்திலிருந்து ஒரு கூட்டம் வருகிறது, பயணிக்கிறது. கையில் எந்த ஒரு உணவோ எந்த ஒரு வசதியோ இல்லை. உமர் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் யார்? அவர்கள் சொன்னார்கள், நஹ்னுல் முத்தவக்கிலூன், நாங்கள் அல்லாஹ்வை தவக்குலோடு சார்ந்து இருக்கக்கூடியவர்கள். உமர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒருபோதும் அல்லாஹ்வை தவக்குலோடு சார்ந்திருப்பவர்கள் அல்ல. முத்தவக்கில் யார்? உமர் அவர்கள் சொல்கிறார்கள், முத்தவக்கில் யார்? அவர் பூமியில் விதையை போடுவார், வயதவக்கல் அலல்லாஹ், அதற்கு பிறகு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வார். இப்போ பூமியில் விதை போடாமல் எனக்கு உணவு வேண்டும் என்று நினைத்தால் அது நடக்காது. தவக்குல் நிறைவேற வேண்டும் என்றால் எம்மால் முடிந்த காரணிகளை செய்துவிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டால்தான் தவக்குல் முழுமையாகும். சஹல் இப்னு அப்துல்லாஹ் துஸ்தரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஃபல் அஹ்து பில் அஸ்பாபி சுன்னத்துன் நபி, காரணிகளை எடுத்துக்கொள்வது ஒரு செயலை செய்யும் போது அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா, அது வழிமுறை. அது வத்தவக்குலு அலல்லாஹி ஹாலுன் நபி, அல்லாஹ்வின் மீது காரணிகளை எடுத்ததற்கு பிறகு நம்பிக்கை கொள்வது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை. அது ஆம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்கிறார்கள். யாரை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு? ஒரு நபி அல்லாஹ்வை சார்ந்ததற்கு, அல்லாஹ்வின் மீது தவக்குலை கொண்டதற்கு பிறகும் காரணிகளை அமைக்கிறார்கள், உணவை தயார் செய்கிறார்கள், அந்த உணவை கொண்டு வருவதற்குரிய பொறுப்பாளரை நியமிக்கிறார்கள், வழிகாட்டுவதற்கு ஒரு முஷ்ரிக்கை அழைத்து செல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், ஒரு முஷ்ரிக்குடைய வழிகாட்டலில் மதீனாவுடைய பயணத்தை அமைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தௌருடைய குகையில் தங்குகிறார்கள், பாதுகாப்பிற்காக காரணிகளை எடுத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் தங்கினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, எதிரிகள் இந்த குகையை
சூழ வந்து விட்டார்கள். அவர்கள் குனிந்தால் எம்மை பார்த்து விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மா வன்னுக பிஸ்னைனி, நாம் இருவர் அல்ல அபூபக்கரே, அல்லாஹு சாலிசுஹுமா, அல்லாஹ் மூன்றாம் அவராக இருக்கிறான். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நீ கவலை கொள்ளாதே, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னார்கள். எப்போது சொன்னார்கள்? காரணிகளை எடுத்துக் கொண்டதற்கு பிறகு சொன்னார்கள். தன்னை பாதுகாப்பதற்கு ஒரு குகையை அடைக்கலமாக ஆக்கிக்கொண்டு அதற்குரிய வழித்தடங்களை அழித்து விட்டு, அவர் வந்த வழித்தடங்களை எல்லாவற்றையும் அழித்து விட்டு, அவர்கள் உணவை கொண்டு அந்த குகையிலே உணவை கொண்டு வருவதற்குரிய ஒரு நபரை நிர்ணயித்து, வழிகாட்டுவதற்கு ஒரு நபரை நிர்ணயித்து, இவ்வளவு காரியங்களையும் செய்து முடித்ததற்கு பிறகு சொன்னார்கள், லா தஹ்சன், அபூபக்கரை கவலை கொள்ளாதே, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அவன் நம்மை பாதுகாப்பான். சுப்ஹானல்லாஹ். அதான் தவக்குல். தவக்குல் என்றால் காரணிகளை கொண்டு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளுதல் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய வாழ்வை கவனியுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிமை பல வழிகளில் சோதிக்கிறான். அதில் ஒரு மிகப்பெரிய சோதனை, இப்ராஹிமே உன்னுடைய மனைவி ஹாஜரையும் உன்னுடைய மகன் இஸ்மாயிலையும் அலைஹிஸ்ஸலாம் எந்த புற்பூண்டுகளும் முளைக்காத மக்காவுடைய பொட்டல் பூமியில், எந்த மனிதரும் இல்லாத பூமியில் விட்டு வந்து விடு என்று சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய வசனம், அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வந்ததற்கு பிறகு அஸ்பாபுகள் எதற்கு, அதை குறித்தெல்லாம் கவலை கொள்ளாமல் அவர் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று பாலைவனத்தில் அந்த மக்காவுடைய பூமியிலே ஹாஜரையும் இஸ்மாயிலையும் விட்டுவிட்டு திரும்ப வரக்கூடிய நேரத்தில் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா யா இப்ராஹிம், என் கணவரே இப்ராஹிமே, நபியே, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த கட்டளையை உமக்கு கொடுத்தது அல்லாஹுவா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அமரக பிஹாதா, இந்த கட்டளையை உமக்கு கொடுத்தது அல்லாஹுவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லாமல் ஃபஅஷார பிரஸிஹி, அவர்கள் தலையை அசைத்தார்கள், ஆம். சுப்ஹானல்லாஹ். இதன் லா யுதையுனா, அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். இதான் தவக்குல். இதான் தவக்குல். அல்லாஹ் இருக்கிறான். ஒரு பொட்டல் பூமிங்க, எந்த புற்பூண்டுகளும் இல்லாத இடத்தில் ஒரு பெண்ணையும் குழந்தையும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு ஒரு நபி விட்டு செல்கிறார். ஒரு நபி, ஆனால் அதை ஒரு நபியுடைய மனைவி ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறை, ஒரு நபி அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டுதான் செய்வார். அல்லாஹ் கட்டளையிட்டாரா இப்ராஹிமே? ஆம் என்று சொன்னவுடன் சொன்னார்கள், அல்லாஹ் எங்களை ஒருபோதும் வீணடிக்க மாட்டான் என்று கூறிவிட்டு குழந்தைக்கு பசி எடுக்கிறது. அல்லாஹ் கவனிங்க, குழந்தைக்கு பசி எடுக்கிறது. அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்று சொன்ன ஹாஜர் என்ன செய்தார்கள்? சஃபா மருவாவுக்கிடையே தன்னுடைய குழந்தையின் பசியை நீக்குவதற்காக ஓடுகிறார்கள். அந்த ஓடிய நிகழ்வுக்கு பிறகுதான் அல்லாஹ் இஸ்மாயிலுடைய பாதத்தில் இருந்து ஜம்சமை தண்ணீர், அந்த தண்ணீர் ஊற்றை ஜம்சமை அல்லாஹ் வர வைக்கிறான். காரணிகள் இல்லாமல் தவக்குலை, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஃமின்கள் எடுக்க மாட்டார்கள். தன்னிடத்திலிருந்து எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ அந்த முயற்சியை செய்து முடித்து அல்லாஹ்வின் மீது பொறுப்பை சாட்டி விடுவார்கள். காரணிகள் மீது நம்பிக்கை கொள்ளாமல் காரணிகளை அதனுடைய உதவிக்காக எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வையே சார்ந்திருப்பார்கள்.